ஷோ கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? முழு நேரமும் ஜாலி தான். எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் அடிப்பார். அவர் பேசுகிறது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வெஜிடேரியன் வரும் அவருக்கு சாப்பாடு. அப்புறம் மற்றது நமக்கு எதோ எண்ணி வந்ததுன்னா, அது நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நான் இது என்னதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி சாப்பிடுவார். அவர் வாயை திறந்தாலே ஒரு கமெண்ட்டு தான், சாதாரணமாக இருக்காது. மற்றபடி ரொம்ப நல்லா எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார். என்னிடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அன்பாக பிரியமாக பழகுனார். சூப்பர் ஹிட் அந்த சீரியல். நீங்கள் பண்ண சின்ன திரை தொடர் தான் உங்களுக்கு திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு பெற்று ஆமாம் தந்ததா? ஆமாம் ஆமாம் ஆமாம். லேடீஸ் ஹாஸ்டல் பண்ண உடனே அதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சிட்டாடல் வீடியோஸ். ம். அந்த சிட்டாடல் வீடியோஸில் வந்து சூரி, முரளின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அதில் முரளி சார் தான் எல்லாம் இருந்து எங்களோட இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து நாதங்கின்னு ஒரு சீரியல் பண்ணுறோம். நாதங்கி அப்படிங்கிற சீரியலில் மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கக்கூடிய டாப் எல்லாருமே. ஃப்ளூட்டுனா ரமணி சார், ம். அதுக்கப்புறம் வந்து மேண்ட்லின் சீனிவாசன், ம். சாக்ஸோஃபோன்னா கத்ரி கோபால். கோபால்நாத். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டாப்பாக ஒவ்வொரு வாரம். அதுதான் நான் பண்ண நாதங்கிங்கிற சீரியல். ஆனால் அவங்க ரொம்ப தடுமாறுனது எங்கே தெரியுமா? ரெக்கார்டிங் எங்கள் ஸ்டுடியோவில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம். அவங்க இஷ்டத்துக்கு ஆலாபனம் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வருதோ எல்லாம் வாசிச்சிருவாங்க. அவங்கள கொண்டு போய் நான் வந்து ஒரு அருவி பக்கத்தில் உட்கார வச்சு இதை வாசிங்கன்னு சொல்லும்போது இதை போட்டு காட்டி அதையே திரும்ப அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது. ம். ஏன்னா இந்த தனியாவர்த்தனம்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய அப்படியே மூடு எங்கே போகுதோ அப்படி போயிடுவாங்க. அப்போ உற்சாகமாக வாசிச்சிருவாங்க. ஆமாம், என்னத்துக்கு போதோ அந்த நேரத்தில் வாசிக்கிறது தான் அவங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி. இப்படி ரொம்ப தவிச்சாங்க. நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே அவங்கள திரும்ப கேட்டுக்குங்க. ஏன்னா அவங்க வாசித்ததே அவங்க 4 தடவை கேட்டால் தான் அவங்களுக்கு நம்ம இங்கே என்ன வாசிச்சிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். அப்படி பண்ணாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு உண்மையிலே கர்நாடிக் மியூசிக் மேலே ஒரு பெரிய மரியாதை. மரியாதை வந்தது. கேட்க சுகமாக இருக்குது.